சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எதுக்கு சின்ரசி இவ்ளோ கோவப்படுறீங்க? என்ன இருந்தாலும் பொன்னி உங்க பொண்டாட்டி, அவங்க கிட்ட போய் இவ்ளோ முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க. அது மட்டும் இல்ல, பொன்னி சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, அதையும் நீங்க யோசிக்கணும். இது எல்லாத்தையும் மீறி பொன்னி ஒரு பொம்பளை புள்ள, ஒரு பொம்பளை புள்ளைய போய் கை நீட்டி அடிக்க. பொம்பளை பொண்ணை கை நீட்டி அடிக்கிறது தப்புன்னு தெரியும் சார். ஆனா ஒரு பொம்பளை புள்ள மாதிரி நடந்துக்கணும். என் தங்கச்சி ஒரு பொம்பளை புள்ள தானே, என் அத்தையும் ஒரு பொம்பளை தானே. அவங்க எல்லாம் சாகுற அளவுக்கு தூண்டிருக்கா சார். அவ என்னென்ன கொடுமைப்படுத்திருக்கா தெரியுமா? பொண்ணு இல்லை சார், பேய் சார், பேய். பேயெல்லாம் அடிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை சார். நானும் எவ்வளவுதான் சார் பொறுமையா இருப்பேன். போனா போட்டும் தலைக்கு மேலே ஏறி ஆடிட்டு இருக்கிறா சார். எனக்கு எவ்வளவோ அவமானப்படுத்திருக்கா, அசிங்கப்படுத்திருக்கா, அதெல்லாம் நான் சும்மா தானே சார் இருந்தேன். ஆனால் என் தங்கச்சியை போய் அது சாகுற நிலைமைக்கு குடும்பத்தோட போய் சேர்ந்துருந்தாங்க, என்ன சார் ஆயிருக்கும்? இவ்வளோலாம் அடிக்கூடாது சார். இல்லை வெட்டி கண்டதுன்னா வெட்டி போடணும் சார். நீங்க மட்டும் வரலனா வெட்டி போட்டுருப்பேன். வெட்டி போட்டு என்ன சாதிக்க போறீங்க? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க சின்ராசு, ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தண்டனை ஆயிடாது. பொன்னி கொடுமைப்படுத்துறன்னு சொல்லிட்டு பதிலுக்கு நீங்க அவளை கொடுமைப்படுத்துறது எந்த விதத்துல நியாயம்? சார் முள்ளாலதான் சார் எடுக்கணும். இவளை கொடுமைப்படுத்துறாள், என்ன கொடுமைப்படுத்துறா பரவாயில்ல, என் தங்கச்சி கொடுமைப்படுத்துறா. அப்ப கொடுமை என்ன தெரியணும்ல சார். அவளுக்கு என்ன சார் கொடுக்கல? பொண்டாட்டின்ற அந்த வந்து எல்லாமே கொடுத்தாச்சு. இவளுக்கு தங்கச்சி மேல மட்டும்தான் ஒரு பாசம் வச்சிருக்காரு, என் மேல பாசம் வைக்கலன்ற ஏக்கம்லாம் கிடையாது. பொறாம, இது பொறாம. இந்த பொறாமனால அவன் செத்தாலும் பரவாயில்ல நினைக்கிறது தப்பான எண்ணம். இப்படி நினைக்கிறவங்களாம் விடக்கூடாது, அடிச்சாலும் பரவாயில்ல. சின்ராசு இருங்க, நீங்க பாட்டுக்கு படபடன்னு பேசிட்டே போவாதீங்க. நீங்க பொண்ணுக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு அவளை வெட்டிடுவீங்க, அவளும் போய் சேர்ந்துருவா. நீங்க செஞ்ச தப்புக்கு தண்டனையா ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஆனா ஊர்ல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க தெரியுமா? என்ன வேணா பேசிட்டு போட்டு சார். கட்டின பொண்டாட்டியே அவன் கொண்டுட்டான், அவன் பாவி, அவன் கொடூரமானவன், அவன் கேவலமானவன், என்ன வேணா திருட்டு போடு சார், பரவாயில்ல. அதோட நிறுத்த மாட்டாங்க சின்ராசு, அதுக்கு மேலேயும் பேசுவாங்க. துளசி பொன்னி மேல இருந்த கோவத்துல பொன்னிய பத்தி இல்லாதது பொல்லாதையும் சொல்லி சின்ராச கோவப்படுத்திட்டா. தங்கச்சி பேச்ச கேட்டு அதே கோவத்துல வந்து சின்ராசு பொன்னிய வெட்டிட்டான். பாசத்தை காட்டுறேங்கிற பேர்ல துளசி பொன்னிய சின்ராசோட சேர்ந்து வாழ மட்டும் விடல, சின்ராசு கையாலேயே பொன்னிய சாவும் அடிச்சிட்டா அப்படின்னு துளசியை பத்தி தான் தப்பாவும் பேசுவாங்க. கொலகாரங்கிற பட்டத்தோட நீங்க ஜெயில இருப்பீங்க, அதே பட்டத்தோட துளசி வெளியில இருப்பா. நீங்க செய்யற தப்புக்கு துளசியும் தண்டனை அனுபவிக்கணுமா சொல்லுங்க? சரி, என் தங்கச்சி மேல பழி வரதுக்கு நான் விட மாட்டேன் சார். அது தண்டனையா இருந்தாலும் சரி, பழியா இருந்தாலும் சரி, அதை நான் வாங்கிப்பேன் சார். என் தங்கச்சி ஒரு கெட்ட பேர் கூட வராது சார், வரவும் கூட சார், வரவும் விட மாட்டேன் சார். அப்படி யோசிக்கிறவரை இந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் பொறுமையாவும் பக்குவமாவும் நடந்திருக்கணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு சின்ராசு நீங்க பஞ்சாயத்து தலைவரா இருந்திருக்கீங்க. ஊருக்குள்ள நீங்க பார்க்காத பிரச்சனையும் கிடையாது, எத்தனையோ குடும்பத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. நல்லது கெட்டதெல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்றேன், ஒரு குடும்பத்துல ஒரு உறவை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இன்னொரு உறவை கண்டுக்காம கை கழுவி விடுறது ரொம்ப தப்பு தான். நமக்கு ரெண்டு கண்ணும் முக்கியம் சின்ராசு. ஒரு கண்ணு உங்க பொண்டாட்டினா, இன்னொரு கண்ணு உங்க தங்கச்சி. இந்த ரெண்டு உறவையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அப்படிதான், அப்படி செஞ்சாதான் உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. சரி சார். சார், நீங்க எப்படி சார் திடீர்னு? அது நான் வேற ஒரு கேஸ் விஷயமா போயிட்டு இருந்தேன் சின்ராசு. அப்ப நீங்க ரொம்ப கோவமா வேகமா போயிட்டு இருந்ததை பார்த்தேன். சந்தேகப்பட்டு ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோன்னு நினைச்சு பின்னாடியே வந்தேன். அந்த இடத்துல பார்த்தா உண்மையாவே பிரச்சனை தான் நடந்துட்டு இருந்துச்சு. நல்ல காலம் நான் சரியான நேரத்தில் வந்தேன், இல்லாட்டி என்னெல்லாம் நடந்திருக்கும். சரி விடுங்க, இப்ப அது முக்கியம் இல்லை. போங்க, போய் பொண்ணியை சமாதானப்படுத்துங்க. போங்க. வாங்க சிவா சார். சின்ராசு போங்க. சரி சார். சிவா. சார், சார், பொன்னிய சின்ராசியும் டாலரை காட்டி என்கொயரி பண்றதுக்காக தான் சார் வீட்டுக்கு வந்தோம். ஆமா. ஆனா நீங்க டாலரை காட்டி என்கொயரி பண்ணாம நீங்க வேகமா கோவமா வந்தீங்க. உங்களை ஃபாலோ பண்ணி வந்தோம்னு சொல்லிட்டு போய் சொல்லி சமாளிச்சிங்களே, ஏன் சார்? சிவா, நாம வந்த நேரமா என்னன்னு தெரியல, வீட்டில் சின்ராசும் பொன்னியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்கொயரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டாலரை காமிச்சு விசாரிச்சுட்டு இருந்தா அவங்களோட உண்மையான ரியாக்ஷன் என்னங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அதான்
ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். எப்படியோ ஒரு உயிரை காப்பாத்திட்டோம்ல, அந்த சந்தோஷத்துல திரும்பி போறேன். வண்டியில இருங்க, கிளம்பலாம். அடுத்து நாம எங்க சார் போறோம்? வேற எங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான். அந்த கம்பியில கிடைச்ச முடியும் செவுத்துல இருந்த ரத்தக்கரையோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் சரவணனோட டிஎன்ஏ ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அப்படி ஆயிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி சின்ராஸ் பண்ணிக்கிட்டு என்கொயரி வச்சுப்போம். ஓகே சார். வாங்க.